கனிமொழி அவர்கள் உடனே ஃபோனை போட்டு அக்கா அப்படின்னு பாசமாக பேசியிருக்காங்க. அக்கான்னொடனே அவங்க அப்படியே மெய் மறைக்கி போயிட்டு உருகி போயிட்டு எவ்வளோ பாசமாக கேட்குது புள்ள அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காங்க. அக்கா நீங்கள் இதுமாதிரி பாருங்கள், எடப்பாடி மாதிரி நான் எங்கள் தலைவர் வந்து சொல்லிவிட்டு ஏமாத்துறலாம் கிடையாது, சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுவார், நீங்கள் வர்றேன்னு மட்டும் சொல்லுங்கள் போகிறோம், அவ்வளோதான் பேசிக்கலாம், எல்லாம் முடிஞ்சிச்சுக்கா அப்படின்னோடனே பிரேமலதாவும் அப்படியே ஓகே அப்படின்ற டோனுக்கு போயிருக்காங்க. இவங்க உடனே ஒரு மேலிட புள்ளி, அதிமுக்கிய புள்ளிக்கு மெசேஜை பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் உடனே இந்த நொடியே நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னோடனே பிரேமலதாவுடைய சகோதரர் ஸ்ருதீஷுக்கு ஃபோனை போட்டு உங்களுடைய நீங்கள் எந்தெந்த இடம்லாம் எதிர்பார்க்குறீங்க கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. 20 தொகுதிகளுக்கான லிஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுத்து எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு 7 to 8 தருவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க தேமுதிக 10+ கேட்டதா செய்தி வருது. 20 கேட்டிருக்காங்க, அதுதான் 20 கேட்டிருக்காங்க. இவங்க எடுத்த உடனே நான் 20 தரணும் சொல்ல முடியாது, 10 தரணும் சொல்ல முடியாது, இல்லை 8 அப்படின்னு 8+1 எனக்கும் வேணாம் 8 அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை முடிவில் அவங்க 10 அப்படின்ற இடத்துக்கு வந்து நின்று இருக்குது. 10+1 10 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. அப்போது அவங்க கேட்டது என்னென்னா, நீங்கள் விருப்பப்படுற இடம் வேணும் அப்படின்னா அந்த 7 to 8 அந்த இடங்கள் தான் தர முடியும். இதுவே நாங்கள் தர இடம் மாதிரினாக்கா 10 இடம் வாங்கிக்கோங்க அப்படின்னு பேசி முடிச்சிருக்காங்க. சரி, சீட்டு விவகாரம்லாம் முடிஞ்சுது.